சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பாதிப்புன்றது கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் நல்லது பார்த்தாலும் நல்ல விஷயங்கள்ல இருந்தாலுமே உங்களை தவறான ஒரு விஷயம் சொல்லக்கூடியதாகவும் உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நான் நல்லவன்ற விஷயத்த நிரூபிக்க போராடாம என்ன செஞ்சீங்களோ அதை மட்டும் அப்படியே செஞ்சுக்கிட்டு பராபவ வருஷத்திய குருபலன் பயிற்சி பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சிம்மராசிக்கான குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சிம்மராசிக்கு 11வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் கூட உங்களுக்கு 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்வை செய்வார். சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பாதிப்புன்றது கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாதிப்பான சூழ்நிலை அப்படின்னு போகும்போது சிம்மராசிக்கு தான் இந்த வருஷம் டபுளான பாதிப்பு. ஜென்மத்தில் கேது பகவானும் உட்கார்ந்துருக்காரு, அஷ்டமத்து சனியும் வந்திருக்காரு, 7ஆம் இடத்துல ராகும் உட்கார்ந்துருக்காங்க. சுற்றி சுற்றி எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இவங்கெல்லாம் அமர்ந்திருக்காங்க. அதுவும் இல்லாத 12ல் குருவும் உட்கார்ந்துருக்காரு. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் நல்லது பார்த்தாலும் நல்ல விஷயங்கள்ல இருந்தாலுமே உங்களை தவறான ஒரு விஷயம் சொல்லக்கூடியதாகவும் உங்களை ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் குற்றவாளியாக நிற்கக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது இந்த வருஷம். அதனால் யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்துலையுமே அதிக கமிட்மெண்ட் இல்லாமையும் வாக்குவாதம் வம்பு வழக்குகள் வச்சுக்காமையும் இருக்கிறது நல்லது. முக்கியமாக உடல்நல குறைவுகளையும், ரெண்டாவது துணைக்கிட்ட வாக்குவாத பிரச்சனைகள் இல்லாமல் உங்கள் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, உங்களோட இல்வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட நிதானமாக வார்த்தைகளை விடுறது நல்லது. அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிறனால துணைக்கிட்ட கொஞ்சம் முன்னதை விட கூடுதலாக கவனம் எடுத்து அவங்கள கேர் பண்ணிக்கிறது நல்லது. அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகம் இருந்தாலும் சரி, அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அண்டர்டேக்கில் இருக்கவங்களுக்காக இருந்தாலும் சரி, நிறைய இடமாற்றங்களையும் வேலை இல்லாமல் பண்ணக்கூடிய சூழ்நிலையும், வேலை விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் வரும். ஜென்மத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் மனக்குழப்பத்தையும் பயத்தையும் தொந்தரவையும் கொடுத்து இதை செய்யலாமா வேணாமா ஆகுமா ஆகாதான்ற ஒரு குழப்பத்திலேயே கொண்டுட்டு போயிட்டு இருப்பாரு. அஷ்டமத்து சனியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுப்பாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படிங்கும்போது ஒரு உழைப்புக்கான கிரகம். அப்போ அந்த கிரகம் அஷ்டமத்தில் மறைஞ்சிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த உழைப்புக்கான விஷயம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் வரும். இருந்தாலும் அந்த அஷ்டமத்தில் உங்களுக்கு குருவோட பார்வை பலன் விழறதுனால அதை சமாளித்து நீங்கள் சரியாக வரக்கூடிய சூழ்நிலை நல்லா இருக்குது. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால அதை சுப கடன்களாக மாற்றக்கூடிய வாய்ப்பாக நீங்கள் வீடு கட்டுதல், இடம் வாங்குறது, வண்டி வாகனம் போடுறது, தொழில் பண்ணுறது, தொழில் பார்த்தீங்கன்னா முதலீடு போட்டு செய்கிறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் கேட்டிங்கனாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்றது நல்லா இருக்குது. கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்கும். எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை பார்த்தாவே பயந்துட்டு இருக்கக்கூடியவங்களாம் கூட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவாலையும் அஷ்டமத்து சனியாலையும் கொஞ்சம் அதிகமாக உங்ககிட்ட தொந்தரவு பண்ணக்கூடிய சூழ்நிலையாகவும் வரும். அதனால் நான் நான் நல்லது தான் செஞ்சிட்ருக்கேன், எனக்கு ஏன் இப்படி வருது அப்படின்ற ஒரு அமைப்பு தோணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. நான் நல்லவன்ற விஷயத்த நிரூபிக்க போராடாமல் என்ன செஞ்சீங்களோ அதை மட்டும் அப்படியே செஞ்சுக்கிட்டு நகர்ந்து வர்றது தான் நல்லது. உங்களுக்கு ஏதாவது முகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொந்தரவுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜென்மத்திலே உட்கார்ந்துருக்கும் போது உங்களுக்கு அஜீர்ண கோளாறுகள், தொந்தரவுகள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. சிம்மம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இடுப்பு சம்மந்தப்பட்ட, அதாவது பேக் பெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொந்தரவுகள் பிரச்சனைகள், முதுகு தண்டுவட பிரச்சனைகள் இந்த மாதிரி வரும். இதெல்லாம் அந்த மருத்துவம் ரீதியான இடத்த குரு பார்வை செய்யறதுனால அதை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். நல்ல மருத்துவர்களும் நல்ல மருத்துவ முறைகளும் உடம்பு ரெக்கவர் ஆகக்கூடிய சூழ்நிலையும் தரும். இருந்தாலும் சிம்மராசி கொஞ்சம் கவனத்தோடு கடந்து வரக்கூடிய ஆண்டாதான் இந்த வருஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.